பகத்சிங் பற்றி பார்க்கலாம். இவங்களோட காலம் 1907 1931 வரைக்கும். பெற்றோர் கிஷன் சிங், வித்யாவதி கபூர். இவங்களோட அப்பா ஒரு தாராளவாதி, சுதந்திர போராட்டக்காரர். ஓகேங்களா. இவங்க எந்த ஊரில் பிறந்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஜான்வாலா, லயல்பூர் மாவட்டம், பஞ்சாப் மாநிலம். இப்போ அது தற்போதைய பாகிஸ்தானில் இருக்குது. பகத்சிங்கோட 14வது வயதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்திருக்கும். ஓகேங்களா. இவங்க எதில் தன்னை இணைச்சிட்டு இருந்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா நவ் ஜவான் பாரத் சபா, ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகேஷன் அசோசியேஷன், இந்த அமைப்புகள்லாம் தன்னை இணைச்சிட்டு இருந்திருப்பாங்க. 1928 பகத்சிங்கும் அவங்களோட தோழர்களாலும் சேர்ந்து ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷனுங்கிற அந்த அமைப்பு ஹிந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு திருத்தி அமைக்கப்பட்டிருக்கும். 1929 ஏப்ரல் 8 மத்திய சட்டமன்றத்தில் பகத்சிங்னால் குண்டு வீசப்பட்டிருக்கும். ஆனால் அந்த குண்டுனால் யாருமே இறந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜகுரு, சுகதேவ், ஜதீந்திரநாத் தாஸ் இவங்களோட சேர்ந்து பகத்சிங் மட்டும் இல்லாமல் மேலும் 21 பேர் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. இதில் ஜதீந்திரநாத் தாஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சிறையோட மோசமான நிலைமைகள், பாரபட்சமான நடவடிக்கைகள் இதையெல்லாம் எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்ததுனால 64 நாட்களுக்கு பின்னர் சிறையிலேயே மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்க 3 பேருக்கும் 1930 அக்டோபர் 7 அன்னைக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். சிறையில் இருக்கும்போது பகத்சிங்னால் எழுதப்பட்ட புத்தகம் என்னன்னு பார்த்தோம்னா நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருப்பாங்க. லாகூர் சிறையில் 1931 மார்ச் 23 அன்று அதிகாலையிலேயே பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்டனர். தேங்க்யூ.